என்னாச்சு? எதுக்கு அப்பா இன்னும் கிளம்பாம உட்காந்துட்டே இருக்காரு? ச்சே, சட்டு புட்டுன்னு சரவணன் கிட்ட பேசி என்ன அனுப்பி வைப்பாங்கன்னு பார்த்தா தள்ளி போயிட்டே இருக்கே. பேசி அவரை கிளப்பி விட்டுறலாமா? அதான் கரெக்ட். அப்பா, என்ன? எங்கேயாச்சும் கிளம்பிட்டீங்களாப்பா? ஆமாம்மா. ஆமா, சாப்பிட்டியா நீ? ஆ, நான் சாப்பிட்டேன்ப்பா. அப்பா, அ, எங்கப்பா கிளம்பிட்டீங்க? என்னடா நீ? அதான் சொன்னனே மாப்பிள்ளை வீட்டுக்கு போக போறேன்னு. அதுக்கு தான் கிளம்பி உக்காந்துட்டு இருக்கேன். ஓ, பரவாயில்ல, கிளம்பிட்டாரே. 11 மணிக்கு தான் சந்திராசிரமம் இன்னைக்கு முடியுதான். ஆ, அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓ, ஓகேப்பா. அதான் வெயிட் பண்றாரா? சூப்பர். என்னங்க 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 ஏய், எது கத்திக்கிட்டு வர? நேத்து விசாரணைன்னு போன பசங்க இன்னும் வீடு வந்து சேரலங்க. என்னமோ ஏதோன்னு பயமா இருக்குங்க. நீங்க ஒரு எட்டு போய் என்னன்னு பாத்துட்டு வந்துடுறீங்களா? ஐயோ, என்ன இது? இன்னைக்காவது அப்பா பேச போவாருன்னு பார்த்தா அம்மா காரியத்தை கெடுத்து விட்டுருவாங்க போல இருக்கே. ஏங்க, ஒருவேளை அரெஸ்ட் எதுவும் பண்ணிருப்பாங்களோ? நீங்க உடனே போய் பார்த்து கூட்டிட்டு வந்துருங்க. ஏய், சும்மா இரு. நானே மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் சமாதானம் பேசணும்னு கிளம்பி இருக்கேன். இதுல போலீஸ் ஸ்டேஷன் போக சொல்றியா? தா பாரு, உன் பசங்க கண்டிப்பா தப்பு செஞ்சிருப்பானுங்க. அதான் போலீஸ் கூப்பிட்டு போயிருக்கு. எதுவா இருந்தாலும் சரி, நான் போய் அவங்கள பார்க்கறதா இல்ல. எதுவா இருந்தாலும் அவனுங்களே சமாளிச்சுட்டு வரட்டும். என்னங்க இப்படி பேசுறீங்க? அவனுங்க என்ன யாரோவா? உங்க பிள்ளைங்க தானே? இப்படித்தானே அன்னைக்கு நான் ஸ்டேஷன்ல இருந்தேன். அவனுங்க வந்து என்ன பார்த்தானுங்களா? இல்ல இல்ல.